கல்யாணம் ஆன அப்புறம் பர்த்டேஸ் அந்த ஃபீல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதனால நான் என்னோட ஹஸ்பண்ட்ட வந்து கேட்டிருந்தேன், என் ஃபேமிலி கூட நான் இந்த வாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. இந்த வாட்டி உனக்கு கிஃப்ட்லாம் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. நானும் அத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே, ஓகே தெரியும், தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா, என் ஹஸ்பண்ட் வந்து செம்மையா என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. டைமண்டா? ஆமா. போலியால போவோம் அதெல்லாம் போவோம். குமுத ஹாப்பி என்னாச்சு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னா. ஸோ காலையில் சர்ச் போயிட்டு பிளெஸிங் வாங்கிட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன ஷாப்பில் போயிட்டு நாங்கள் ஒரு ப்ரன்ச் முடிச்சிட்டோம். ப்ரன்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிட்டு என் தங்கச்சி கூட செம்மையாக விளையாண்டுட்டு இருந்தேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாளாக எங்களால் தனியாக டேட் பண்ண முடியல. அதனால தனியாக ஒரு டேட்டிங் போயிட்டு அப்படியே செம்மையாக எனக்கு பிடிச்ச ஷாப் கக்கடாவில் போயிட்டு ஒரு பானிபூரியை வாங்கி சாப்பிட்ட அப்புறம் தான் என் மன ஆத்ம திருப்தியெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அங்கே நாங்கள் கொஞ்சம் தள்ளி வாக் போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் ஒரு சின்ன ஷாப்பில் சூப்பரான ஹாட் சாக்லேட் வச்சுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணிட்டு வாவ் இதுவல்லவா பர்த்டே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் இன் மை பர்த்டேன்னு சொல்லலாம். அப்புறம் இங்கே நாங்கள் வாக் போயிட்டு எங்கே சாப்பிட்றதுன்னு அவ்வளோ கன்ஃபியூஷன். ஸோ எல்லா கன்ஃபியூஷன் தாண்டி ஒரு கெஃபேல போய் நாங்கள் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டு திருப்பி என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப ஃபன் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். டைமை பார்த்த அப்புறம் தான் தெரியுது என் பர்த்டேவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. பாய்.